ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஆன்மீக ரகசியத்தையோ ஒரு ஜோதிட தாள்களையும் இந்த வீடியோவில் துலாம் ராசிக்கு பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோங்கிறது இன்ட்ரோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 11வது மாதமான நவம்பர் மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. இந்த நவம்பர் மாதத்தில் மிகவும் முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய ஆன்மீக சார்ந்த நாட்களும் நிறைய ஜோதிட நாட்களும் வரும். அதனால் நவம்பர் 15க்கு மேலே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் கிரகநிலைகளால் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் துலாம் ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிரகநிலைகளால் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ கிரகநிலைகளில் மாற்றங்கள் ஏற்படுவது கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நாம் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி சிவன்மலை உத்தரவு பெட்டியில் எப்படி உத்தரவு பொருள் சமுதாயத்தில் பெரிய தாக்கத்தை குறிப்பிட்ட நாட்கள் ஏற்படுத்துமோ, கிரகநிலைகள் இந்த மாதிரி அமையிறதுனால குறிப்பிட்ட நாட்கள் சில தாக்கங்கள் ஏற்பட்டே ஆகும். அந்த தாக்கங்கள் என்ன, அதிலிருந்து தப்பிப்பதற்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற முக்கியமான தாள்களெல்லாம் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை தான் இந்த வீடியோவில் துலாம் ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சிவன்மலை பற்றி தெரியாமல் இருக்கக்கூடியதை நீங்கள் இந்த வீடியோவில் ஆன்மீகத்தில் இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டி பற்றி தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இந்த உத்தரவு பெட்டி இப்போ ரீசண்டாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்கிறது இருக்குது. ஸோ ஏன் இந்த உத்தரவு பெட்டிக்கு இவ்வளோ சிறப்பு அப்படிங்கிறத தெரியாததை உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல சிவன்மலை உத்தரவு பெட்டி பற்றி தெரிஞ்சுக்குங்க. சிவன்மலை கோவிலில் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருள் சமுதாயத்தில் இது வரைக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைக்கணுங்கிறது இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான் ஆணையிடுவார். அதுதான் இந்த ஆண்டவர் உத்தரவு பெட்டியுடைய சிறப்பு. ஸோ இப்போது என்ன பூஜை செய்யப்படுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாமா வாங்க. ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி ஆன்மீக சார்ந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்குங்க. காங்கேயத்துக்கு அருகே தான் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்திருக்கு. இந்த கோவிலுடைய சிறப்பு ஆண்டவர் உத்தரவு பெட்டி. இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருள் தான் மெயின் சிறப்பே. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அடுத்துக்கு இந்த சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்திருக்கு. இது அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலம். இந்த சிவன்மலை கோவிலுடைய சிறப்புகளில் பிரசித்தி பெற்றது இந்த கோவில் மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டி. ஆக்சுவலி நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள், மகிழ்ச்சியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் முன்னதாகவே முருகப்பெருமான் உணர்த்துவதனால மூலவருக்கு இங்கு காரணமூர்த்தி என்ற பெயரும் இருக்குது. இந்த சிவன்மலை ஆண்டவர் முருகர் பக்தருடைய கனவுல குறிப்பால் சில பொருளை உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரப்பெட்டியில் வைப்பது தொன்று தொட்டு அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. பக்தர்கள் கனவுல கூறிய பொருளை கொண்டு மேற்படி பொருளை உத்தரப்பெட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சகர்கள் அர்ச்சனை செய்து வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க. இதில் வெள்ளைப்பூ விழுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்படும். இது வரைக்கும் இந்த உத்தரவு பெட்டியில் மண், ஏர், கலப்பை, ரூபாய் நோட்டு புத்தகம், சைக்கிளு, அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, இரும்பு சங்கிலி, ருத்ராட்சம், இளநீர் என பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டது. அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்பட்ட பொருள் சமுதாயத்தில் ஒரு வகையில் தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருந்திருக்கு. இதில் திருவோட்டில் விபூதி, ருத்ராட்சம், திருப்புகழ் புத்தகம் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இந்த நிலையில தான் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்த சபாபதி என்ற பக்தர் கனவுல வைக்கோல் வைக்க உத்தரவானது. இதையடுத்து ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கோல் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு. இது பற்றி கோவில் சிவாச்சாரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுகிறதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். தற்போது வைக்கோல் வைக்கப்பட்டதுனால தீவன சம்பந்தமாக நிகழ்வு நடக்கும் என்பது அவர் சொல்கிறாங்க. அதாவது தீவன சம்பந்தமாக தாக்கம் இருக்க போவதாக சொல்கிறாங்க. இதன் தாக்கம் போக போக தான் தெரிய வரும். ஸோ இதுதான் சிவன்மலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நான் நினச்ச விஷயங்கள். ஸோ எப்படி ஆண்டவர் உத்தரவு பெட்டியில்
உத்தரவு பொருளால் சமுதாயத்தில் தாக்கம் ஏற்படுதோ அதுபோல் கிரகங்களால் குறிப்பிட்ட நாட்கள் நவம்பர் மாதம் உங்களுக்கு தாக்கங்கள் ஏற்படுங்கிறது உறுதி. ஸோ உங்கள் ராசிக்கு என்ன தாக்கம் ஏற்படுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. துலாம் ராசிக்காரங்க சித்திரை 3-4 பாதம், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ கிரகநிலைகள் ஃபஸ்ட்டு என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ராசியில் சூரியன் புதன் வகரத்தோடு, தனவாக்கு ஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் சனி வகரத்தோடு ராகு, தொழில் ஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் கேது, அயனசைன போகஸ்தானத்தில் சுக்கிரன், இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலைகளால் தான் உங்களுக்கு இந்த பலன்கள் கிடைக்கும் என்பது உறுதியாக சொல்லப்படுது. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன். தெளிவாக அந்த பலனை துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. இந்த நாட்கள் பணவரவு சீராக உங்களுக்கு இருக்கும். வேலைபளு காரணமாக நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியது இருக்கும். மெயினாக வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கும். அக்கம் பக்கத்தினரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு சரியாகும். கௌரவம் பாதிக்கப்படியான சூழ்நிலை வரலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்களோடு அனுசரித்து செல்வது நல்லது. புதிய வாடிக்கையாளர்கள் அப்போ தான் கிடைப்பாங்க, இல்லைனா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளோடு அனுசரித்து செல்வது நன்மை தரும். இயந்திரங்களையும் சரி, ஆயுதங்களையும் சரி, நெருப்பையும் சரி ஆகியவற்றெல்லாம் கையாளக்கூடிய தொழிலாளர்கள் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் பிரச்சனைகள், அதனால் வாக்குவாதம் போன்றவை உண்டாகும். ஸோ அவங்கள அனுசரித்து போகணும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை கூட ஏற்படலாம். அதனால் கருத்து வேற்றுமையை நீக்கிக்குங்க. விட்டு கொடுத்து செல்வது நல்லது. சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில் தங்க சூழ்நிலை நேரலாம். பெண்களுக்கு வீண் அலைச்சல், வேலைபளு ஆகியவை அதிகரிக்கும். அதே போல் மாணவர்களுக்கு அடுத்தவரை பற்றிய விமர்சனங்கள், கிண்டல், கேலி பேச்சு போன்றவற்றை தவிர்த்து கல்வியில் கவனம் செலுத்துவது நல்லது. அப்படி நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல முன்னேற்றம் காண முடியும். இதெல்லாம் தான் உங்களுக்கு கிரகநிலைகளால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சொல்லப்பட்டிருக்கு. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் கிரகநிலைகளால் மாணவர்கள் சக மாணவர்களோடு பழகும்போது கவனம் தேவை. கல்வியில் வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. மனதில் கொண்ட குறிக்கோளை அடையும் வரைக்கும் சுறுசுறுப்பாக செயல்படுவது முக்கியம். அப்போ தான் வெற்றி பெற முடியும். கெட்ட கனவுகள் உண்டாகலாம். எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும். உஷ்ண சம்பந்தமான நோய் ஏற்படும். அதனால் உஷ்ண சம்பந்தமான நோய் ஏற்படாமல் இருக்க நிறைய குளிர்ச்சியான இதை ட்ரை பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனால் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். அப்புறம் சுவாதியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு கிரகநிலைகளால் எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதமாகும். அதனால் திடீர் பண நெருக்கடி வரலாம். இடம் பொருள் அறியாமல் பேசுவதால் அடுத்தவர்களிடம் மனஸ்தாபம் உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் உண்டாகும். பண வசூல் தாமதப்படலாம். வீண் அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையற்ற பயணம் செல்ல நேரலாம். கூடுதல் பொறுப்புகள், அடுத்தவர் பணியை செய்வது போன்றவை சேரும். அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு விசாக 1-2-3 பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு கிரகநிலைகளால் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மனவிட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மை தருவதாக இருக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலை உண்டாகலாம். எதிர்பாராத செலவு உண்டாகும். அடுத்தவர்களோடு பழகுவதில் கவனம் தேவை. பணவரவு தாமதப்படும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சோதனைகள் மிகுந்த காலமாக இருக்கும். வாய்ப்புகள் இருந்தாலும் உடல்நல ஒத்துழைக்காமல் போகலாம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இது உங்கள் நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. நட்சத்திரத்துக்கு ஏற்ப கிரகநிலைகளால் என்ன நடக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் துலா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இது தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.